அவங்கள பார்த்து வந்து நீங்க வந்து ரொம்ப பொறாமைப்படுறீங்க. உங்க கண்ணுல வந்து அந்த பொறாமை தெரியுது அப்படின்னு கமெண்ட்ல போட்டு. சரி, இது எனக்கு வந்து ஒரு அபத்தமான ஒரு முட்டாள்தனமான கேள்வின்னு தான் நான் கேட்க முடியும். இதுங்களெல்லாம் திருத்த முடியாது. இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் தான் கர்மான்னு நாங்க சொல்றோம். ஏன் பேசுவ நீ? நீ யார் என்னை பத்தி பேசுறதுக்கு? எதுவுமே உங்களால ₹1 பிரயோஜனம் கிடையாது. ஆனா கமெண்ட்ஸ் போட்டு பேசுறதால அது என்ன பிரயோஜனம்? யாருன்னே தெரியாது. அவன் ஊர் தெரியுமா, பேர் தெரியுமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அவன் பிறந்தானா, எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை வச்சு ஒரு ஒரு பொண்ணோட உயிரே பறிப்பாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான எண்ணங்கள் இதெல்லாம். என்ன சொல்றீங்க? இந்த நிலைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா சாதாரணமா வர முடியாது. இதே ரஜினி அம்மா கூட சொல்றாங்க, அவங்க ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். யாரோட பர்சனல் வந்து நம்ம வந்து பேச முடியாது, பேசவும் கூடாது. அவங்களோட விருப்பம், அவங்களோட வாழ்க்கை. வணக்கம்மா. இந்த திருநங்கைகளுக்கு வந்து ஜமாத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஜமாத்னா என்னதுமா? சரி, ஜமாத் வந்து கட்டமைப்பு தான். அதாவது வந்து முன்னாடிலாம் வந்து திருநங்கைகள் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, சவுத்ல வந்து ரொம்ப குறைவு. ஏன் சவுத்ல குறைவுன்னா, சவுத்ல வந்து வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அதனால தான் சவுத் இருக்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் நார்த்துக்கு போனாங்க. ஏன்னா நார்த்ல வந்து அந்த காலத்துல சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஜமாத்தின் வழிகாட்டின் பேர்ல, ஒரு ஜமாத்தின் கூட்டமைப்பு, கட்டமைப்பு பேர்ல திருநங்கைகள் வந்து பாதுகாப்பா இருந்தாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து அவங்கவங்க இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. ஸோ அது உருவாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நிறைய தவறுகள் வந்து நடைபெற ஆரம்பிச்சு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க திருநங்கைகள். குடிச்சுக்கின்னு, ஒரு மாதிரி ஒரு வல்கரா இருப்பாங்க. துணிய தூக்கின்னு, கைய அடிச்சுக்கின்னு ரொம்ப ஒரு அவமான சின்னங்களா இருந்தாங்க. பட் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி யாருமே கிடையாது. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாறி இருக்கிறாங்க. நிறைய வெல் எஜுகேட்டடா இருக்கிறாங்க. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து சாதிச்சிருக்காங்க. திருநங்கைகள் இன்னும் வந்து இப்ப முன்ன மாதிரி வந்து குடிய குடிச்சிட்டோ, இல்ல வெளிய வந்து அமக்கல பண்றதோ, அந்த மாதிரி நிர்வாணமா நிக்கிறதோ, அதெல்லாம் இப்ப நீங்க பார்க்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இப்ப நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஜமாத்தின் கட்டுப்பாடுல இருக்குது. ஜமாத்ல வந்து சில திருநங்கைகள் இருக்காங்க. சில திருநங்கைகள் ஒதுங்கி இருக்காங்க. சில திருநங்கைகள் வந்து எங்களுக்கு ஜமாத்தி வேணா நாங்க பண்ற எல்லாம் பண்ணியிருந்தா சொல்லிட்டு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம கையில எதுவுமே இல்ல. யாராரு ஜமாத்து இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ, அவங்க ஜமாத்து கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஜமாத் இல்லவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ திருடனே வந்து தான் திருந்தா மாதிரி தான் திருடன். நம்ம போய் திருத்த முடியும். அதே மாதிரி தான் ஜமாத்ல. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து ஒருத்தவங்க செய்யற தவறால எல்லாரையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஜமாத்ல வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்றாங்களேம்மா. அது உண்மையா? என்ன பிரச்சனை? அதான் இப்போ சரியான தீர்ப்பு அவங்க கிடைக்கல. இப்ப நான் இருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து சரியா எனக்கு கிடைக்கல. எனக்கு ஒரு தீர்ப்பு சரியா கிடைக்கலன்னா, நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணு ஜமாத்லருந்து வெளிய வரணும். இல்ல ஜமாத்தை எதிர்த்து நிக்கிற சூழ்நிலை வரும். இப்ப வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பெர்சனல் இருக்கோ நமக்கு தெரியாதுல்ல. இப்ப எல்லா எல்லா குடும்பத்திலயும் கூட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமா? கிடையாது. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. எந்த குடும்பத்தில பிரச்சனை இல்ல. அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரன் சரி, குடும்பம்னா பிரச்சனை தான். அதெல்லாம் அனுசரிச்சு போறது தான் ஒரு வாழ்க்கை. நம்ம வந்து அந்த குடும்பத்த விட்டு வெளிய வந்து எப்படி நம்ம வாழ முடியும்? கரெக்ட்டா. ஒண்ணு அனுசரிச்சுன்னு போணும். இல்லன்னா அத சரி பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அது மாரி இதுல வந்து நெறைய பேர் வந்து அத சரி பண்ணதுக்கு வெளிய வந்தாங்க. அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்க இந்த ரஜினி அம்மாள் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேட்டியில பேசியிருக்கீங்க. நீங்க அந்த கமெண்ட்லாம் படிப்பீங்களாம்மா? நான் படிக்க மாட்டேன்ம்மா. ஏன் தெரியுமா? கமெண்ட் யாருன்னே எனக்கு தெரியாதும்மா. இப்ப நீ என்ன கேட்கறன்னா உனக்கு பதில் சொல்லிட்டு போவா. ஏன்னா நீ எனக்கு ஒரு பொண்ணு ஸ்தானத்துல இருக்கிற. என்ன ஒரு தங்க ஸ்தானத்துல இருக்கிற. நீ என்ன தைரியமா கேட்கலாம் அம்மா இருந்தா அதுக்கு பதில் சொல்லிட்டு போவா. ஃபர்ஸ்ட் நீ வந்து தவறான கொஸ்டின் என்ன கேட்கவே மாட்ட. ஏன்னா நீங்கலாம் வந்து என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துருக்கீங்க. என் வாழ்க்கை எப்படி போயின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது யாருன்னே தெரியாது. அவன் ஊர் தெரியுமா? பேர் தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அவன் பொறந்தானா? எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து ஒரிஜினல் ஐடியா இல்ல டூப்ளிகேட் ஐடியா. அவன் பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தைய வச்சு ஒரு ஒரு பொண்ணோட உயிரே பறிப்பாச்சு. பார்த்தீங்களா? ஒரு குழந்தை ஒரு மேலேருந்து கீழ விழுந்ததுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி அந்த பொண்ண வந்து சூசைட் பண்ணி சாவடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு எவ்ளோ ஒரு கெட்டத்தனமா, கீழ்த்தனமான ஒரு இத வச்சு நம்ம வந்து எதுவுமே வந்து பெருசாயிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல. இப்ப கூட சமீபத்தில நீ சொன்னதுக்கு நான் சொல்றேன். இப்ப கூட அம்பானியோட பையனுக்கு வந்து திருமணம் ஆவுது. நல்லா கேட்டுங்க. நம்மலாம் அந்த காலத்துல இருந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு ராஜாக்களோட பிரின்சஸ் ஒரு மகனுக்கும், ஒரு மகளுக்கும் திருமணம் ஆகும் பொழுது, எல்லா ஊருக்குமே ஒண்ணா சேரும். எல்லா நாட்டு அரசர்களும் ஒண்ணா சேர்ந்து, அது ஒரு விழாவா கொண்டாடுவாங்க சொல்ட்டு. அதே மாதிரி தான் அம்பானி கிட்ட பணம் இருக்குது. அவர் அதே மாதிரி எல்லா நாட்டு இப்ப நம்ம கண்ணால பார்க்குறோம். நம்ம இப்ப நேர்ல பார்க்க முடியலனா கூட ஒரு வீடியோ இதுல நம்ம அத பார்த்து மகிழ்றோம். பரவாயில்ல. நம்ம சொல்றது என்ன நல்லா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கோடிக்கணக்குல பணம் இருக்குது. அஃப்கோர்ஸ் கோடிக்கணக்குல அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. பணம் இருக்குது. அவங்க நல்லது பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு வயித்தெரிச்சல் வந்து எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம். ஒண்ணு நம்ம பண்ணணும். இல்ல நம்ம ஒதுங்கி இருக்கணும். இது 2 மட்டும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. அத வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயின்னே இருக்கணும். அத விட்டுட்டு ஏதோ ஒண்ணு வளரணும்னு சொல்லிட்டு நீ உளறி போட்டதால யாருக்கும் ஒண்ணும் ஆக போறதில்ல. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு வந்து அந்த அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து கல்யாணம் ஆக போகுது. அம்பானிக்கும் அவங்க அவங்க பசங்களுக்கும், மருமகளுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நல்லபடியா ஆகணும்னு தான் நம்ம எல்லாம் சொல்றது.
அதுக்காக தான் சொல்றேன். இப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து எதிர்மனைகள் வந்து இப்போ இது அதிகமாயிடுச்சு. அதாவது அவங்க எண்ணங்கள் சரியில்ல. எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணங்கள் இதெல்லாம். என்ன சொல்றீங்க? அதாவது இந்த நிலைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா சாதாரணமா வர முடியாது. இதே ரஜினி அம்மா கூட சொல்றாங்க. அவங்க ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். யாரோட பர்சனல வந்து நம்ம வந்து பேச முடியாது. பேசவும் கூடாது. அவங்கவங்களோட விருப்பம், அவங்களோட வாழ்க்கை, அவங்கவங்க வசந்தமாங்க. ஃபைனலா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அது மட்டும் தான் கேள்வி. கரெக்ட் தானே? ஏன்னா அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ரஜினி அம்மா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காரு, பங்களா, வீடுன்னு நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்து வந்து நீங்க வந்து ரொம்ப பொறாமைப்படுறீங்க. உங்க கண்ணுல வந்து அந்த பொறாமை தெரியுது அப்படின்ற மாரி கமெண்ட்ல சரி போட்டிருந்தாங்க. அப்படின்னு பார்த்தா, நான் ஒண்ணு சொல்வேன். ரஜினி அம்மா எனக்கு குரு ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு நாயக். அவங்களுக்கு நான் பொண்ணு. மகள் இது. அப்படி இருக்கும்போது எந்த விதத்துல பொறாமை வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மருளாடி. நான் மருளாடி கிடையாது. நான் வந்து மாந்திரீகத்துல இருக்கேன். நான் சுடுகாட்டுல இருக்கிறேன். அவங்க வந்து கோயில் வச்சுட்டு குறி சொல்றவங்க. எங்க 2 பேரோட ஃபீல்டே வேற. என்னோட ஃபீல்டு வேற, அவங்களோட ஃபீல்டு வேற. 2வது எனக்கு ஒரு படி மேல் ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அதாவது எனக்கு ஒரு குருமார்கள் இருக்கிறாங்க. 21 நாயக்கும் அவங்க ஒரு நாயக். அப்படி இருக்கும்போது இதுல எனக்கு புரியவே இல்ல. 2வது நான் வந்து எப்போதுலேருந்தே வந்து மீடியால இருக்கிறேன். ஒரு ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் படிச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து அத மெயின்டெயின் பண்ணின்னு இருக்கேன். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஏன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க மருளாடி தான். அப்போதுலேருந்தே அவங்க சாமியாடி. அப்போதுலேருந்து அவ்ளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு அவங்க மேல வந்திருக்காங்க. யாரையும் வந்து இது பண்ணவே கூடாது. மகா பாவம் அது. 2வது தேவி வந்து கருணையே வடிவாள். 2வது தர்மத்தின் தேவி அவ. அந்த தர்ம தேவதை கிட்ட இருக்கிறவன் நான். அப்படி இருக்கும் பொழுது நான் யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணவும் கூடாது, பண்ணவும் மாட்டேன். அது மகா பாவம்னு நினைக்கிறவன் நான். அதனால தான் என்னோட கோயிலுக்கு கூட நான் சொல்வேன். பூஜை பண்றவங்க, சரியா பக்தியோட இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த அம்மா கிட்ட வர முடியும். இல்லைன்னா கிட்ட சேர்க்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால இது இது எனக்கு வந்து ஒரு அபத்தமான ஒரு முட்டாள்தனமான கேள்வின்னு தான் நான் கேட்க முடியும். ஏன்னா இந்த மாரி கமெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு அம்மா இறந்தாங்க. அம்மா இல்ல எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தரித்திரங்களால தான் கீழ வந்து மெசேஜ் பண்றாங்க. இதுங்களெல்லாம் திருத்த முடியாது. புரியுதா? ஏன்னா நம்மளுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. கரெக்ட் தானே? இப்போ இதே எங்க ஏரியால நிறைய பேர் இருக்காங்கன்னா, அந்த ஏரியால எப்படி வாழ்ந்தேன்? அந்த ஏரியால எப்படி நான் பேர் எடுத்துக்கிறேன்? அந்த ஏரியால எப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? அதுதாங்க ஃபைனலா வரும். கரெக்ட் தானே? அதே மாரி இன்னைக்கு ரஜினி அம்மா அப்படி பண்றாங்கன்னா, அவங்க எவ்வளோ பெரிய திருவிழா பண்ணாங்க. எத்தனை லட்சக்கணக்கில சொல்லப்போனாங்க. முன்னாடி கூட அவங்க போட்ட நகைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. அவங்களோட ஹஸ்பண்டோட கமெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப தவறான அவங்களோட பர்சனல் நம்ம யாருமே வந்து அ பேசவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அது ரொம்ப அபத்தம் அதெல்லாம். தெய்வம் ஒரு காலம் மன்னிக்க முடியாது. இந்த மாரி பேட் கமெண்ட்ஸ் தான் கர்மான்னு நாங்க சொல்றோம். இப்ப இவங்க வந்து எங்ககிட்ட அது பேசவில்ல. அவங்ககிட்ட மாட்டிக்கிறாங்க இதெல்லாம். அவளோட தண்டனை அதுல இருந்து தப்பிக்க முடியாது யாரா இருந்தாலும். யாரா இருந்தாலும் சரி. நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒருத்தவங்கள நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது, நம்மளுக்கு தேவையில்லாதது அதெல்லாம் கர்மால போய் முடியும். வாய் விட்டு தான் நேர்ல ஒருத்தவங்க வந்து நீ ஹர்ட் பண்ணணும்னு இல்ல. எந்த வழியில ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணது, ஹர்ட் பண்ணது. நான் படிக்கணும் படிக்கிற 2வது விஷயம். பட் ஆனா என்ன பத்தி நீ பேசிட்ட. ஏன் பேசுவ நீ? நீ யாரு என்னை பத்தி பேசுறதுக்கு? கரெக்ட் தானே? நான் உங்களால ஒரு வேளை சோறு சாப்பிட்டுருக்கணும். நீங்க வந்து எங்களுக்கு துணிமணி எடுத்து குடுக்கணும். இல்ல திரும்பி எங்கள ரோட்ல போக சொல்லி உங்க அங்க கஷ்டத்த வந்து நீங்க நீக்கியிருக்கணும். எதுவுமே உங்களால ரூ. 1 பிரயோஜனம் கிடையாது. ஆனா கமெண்ட்ஸ் போட்டு பேசுறதால அது என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தானே? அப்ப நாங்க திருப்பி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த மாரி இதெல்லாம் கமெண்ட் பண்றவங்களுக்கு நீங்க என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? கர்மா கண்டிப்பா உத குடுக்கும். கர்மா இஸ் பூமரங். ஆஃப் கோர்ஸ் அதெல்லாம் யாரும் தப்பிக்கவே முடியாதும்மா. கண்டிப்பா. அது வந்து நாம அந்த டைரக்ட்டா பார்க்குறோமோ இல்லையோ, கண்டிப்பா அதோட பலன்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அடிச்சு நிமித்தி எடுத்துருவான். ஓகேம்மா. இவ்வளோ நேரம் வந்து பல விவரங்கள பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது.